வணக்கம் தோழா. இதில் வந்து தனி வட்டியில் ரொம்ப முக்கியமான கொஞ்சம் டஃப்பான கணக்கை ஈஸியான முறையில் பார்க்க போகிறோம். கணக்கு பாருங்கள். ரூ 1500 ஆனது இரு பகுதியாக பிரித்து கடனாக வழங்கப்படுகிறது. அதாவது 1500 ரெண்டாக பிரித்து கடனை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பகுதியை வந்து 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுக்கும், மற்றொரு பகுதியை 12.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுக்கும் வழங்கப்படுகிறது. அதில் பாருங்கள், வழங்கும் வட்டி சமம் 12.5க்கு வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1500 ரூபாயை ரெண்டாக பிரித்து கடன் கொடுக்குறாங்க. ஒரு இதை வந்து 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளுக்கும், இன்னொரு பகுதியை 12.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டுலேயுமே கிடைக்கக்கூடிய வட்டி வந்து சமமாக இருக்குது. அப்போ இந்த இடத்த மட்டும் தான் நம்ம நோட் பண்ணணும். அதாவது வழங்கும் வட்டி சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வழங்கும் வட்டி சமம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இடமும் நோட் பண்ணி இப்போ வந்து நம்ம கணக்கு எழுத போகிறோம். அதாவது 1500 ரூபாய் ஓகே ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே சமம் அப்படின்னா ஒன்று ஏன்னு வச்சுக்கோங்க, ஒன்று பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஏ வந்து 10% வட்டி விகிதத்தில். இப்போ 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டு கொடுக்குறாங்க? 5 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஏ பார்த்தீங்கன்னா 12.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி தானே? ஓகே தானே? அப்போ 4 ஆண்டுகள். இது அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டு சமம் தானே, அப்போ ஈக்குவல்ட்டு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? வட்டி சமன்றனால ஈக்குவல்ட்டு போட்டுற போகிறோம். இங்கிட்டு வந்து அதே பிஎன் ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். பி இன்ட்டு என் இன்ட்டு R/100 இதுதான் தனி வட்டி ஃபார்முலா. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எஸ்ஐன்னு போடுவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு BNR/100 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஏனே போட்டுருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏ இன்ட்டு 10 இன்ட்டு 5/100 12.5 இன்ட்டு 4 சாரி பி போட மாட்டேனோ இன்ட்டு பி ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன். ஓகே, /100. ஓகேவா? இப்போ இந்த 100க்கு இந்த 100 கன்சிடர் பண்ணிடலாம். ஓகே தானே? இது ரெண்டே பெருக்கணும்னா ஏ இன்ட்டு 50ன்னு இருக்கும். ஓகேவா? இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டே பெருக்கணும்னா 50 தான் வருது. ஓகே, அப்போ 50 இன்ட்டு பி. அப்போனா இந்த 50க்கு 50 அடிச்சிடலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ரெண்டுமே சமமாக பகிர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை ரெண்டு சமமாக பகிர்ந்தோம்னா 1500 அப்படின்றது ரெண்டாக பிரிக்கும் போது 750 அப்படின்னு வந்துருக்கும். ஓகேவா? அப்போ 12.5 வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்ட தொகை எவ்வளோன்னா 750. இங்கிட்ட 750 இங்கிட்ட 750 தான் பிரிச்சிருப்போம். 12.5 வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டதும் 750 தான். 10% வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டதும் 750 தான். ஆன்சர் 750. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த இதில் வந்து ஏ ஈக்குவல் டு பின்னு வராமல் 2A ஈக்குவல் டு 3P அப்படின்னு வந்துருக்குன்னா என்ன செய்வீங்க? அதே 1500 தான் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு கிடச்சது வந்து 2A ஈக்குவல் டு 3P அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு கட்டம் போட போகிறோம். போட்டு A ஈக்குவல் டு 3 B ஈக்குவல் டு 2ன்னு பிரிக்க போகிறோம். அப்போனா எப்படி வரும்? 3:2ன்னு பிரிக்க போகிறோம். இப்போ இது எப்படி 3:2ன்னு இந்த 1500 பிரிக்கிறது அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 5 அப்படின்றது தான் 1500 அப்படின்னா நமக்கு 3 எவ்வளோ வேணும்னு தெரியும்னா 3 என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2 என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? போட்டுருங்க. 4 5 3 15 00 அவ்வளோதான். இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 3 9 900 தான் ஏ. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 2 × 300 600 தான் பி. ஓகேவா? அப்போனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இது வந்து ஏ, இது வந்து பி அமௌண்ட். அவ்வளோதான், சிம்பிள். கணக்கு பாருங்கள். திரு தாமஸ் என்பவர் 13,900 ஏ மற்றும் பி ஆகிய இரு திட்டங்களில் 14% மற்றும் 11% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். 2 ஆண்டுகள் முடிவில் மொத்தமாக கிடைக்கும் தனி வட்டி 2 ஆண்டுகள் முடிவில் மொத்தமாக கிடைக்கும் தனி வட்டி ரூ 3508 எனில் பி திட்டத்தில் அவர் எவ்வளவு முதலீடு செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த அமௌண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், 13,900. ஓகே தானே? இதை வந்து நம்ம அலிகேஷன் மெத்தட் அப்படின்ற மெத்தடில் செய்ய போகிறோம். ஓகேவா? அந்த மெத்தடில் செய்கிறதுக்கான சில குறிப்புகள் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். அதாவது எல்லா அமௌண்ட்டையும் ஒரு வருஷத்துக்கு மாற்றி செஞ்சு பார்க்க போகிறோம். செஞ்சதுக்கடுத்து அலிகேஷன் மெத்தடில் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம்.
இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் முடிவில் மொத்தமாக கிடைக்கும் தனி வட்டி அப்படின்னு போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதை முதல்ல மாற்றிடு. 2 ஆண்டுகள் முடிவில் 3508 அப்படின்னு போட்டிருக்காங்களா, இதை முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஆக்கிருங்க. அப்போ இந்த 2 வருஷம் அடிச்சிருங்க. ஓரண்டா 2, ஓரண்டா 2 மிச்சம் 1, 7 ரெண்டா 14 மிச்சம் 1, 5 ரெண்டா 10, 4 ரெண்டா 8. இப்போ ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி நமக்கு மொத்தமாக 1754 ரூபா கிடைக்கும். ஓகேவா, இதை முதல் கண்டுபிடிச்சி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ஓகேவா, இப்போ கணக்குக்குள்ளே வாங்க. தாமஸ்ன்றவர் 13,900 ஏபி அப்படின்னு 2 ஸ்கீமில் போகிறாரு. இது ஏ திட்டம், இது பி திட்டம். முதல் திட்டத்தில் 14% வட்டி வீதத்திலையும், இரண்டாவது திட்டத்தில் 11% வட்டி வீதத்திலையும் போகிறார். ஓகேவா, 2 ஆண்டுகள்னு நம்ம கொடுத்துருக்க கணக்கில், ஆனால் வந்து ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு மாற்றியாச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த 13,900 ஸ்கீம் ஏல போட்டால் எவ்வளோ வருதுன்னு இங்கே எழுத போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 13,900 பியில் போட்டால் எவ்வளோ வர போகுதுன்னு இங்கே எழுத போகிறோம். கண்டுபிடிச்சிருவோமா? உங்கள் தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே தானே? இப்போ வந்து பின்றது இந்த அமௌண்ட் எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து மற்றது அப்படியே போட்டுருவோமா? மொத்த அமௌண்ட்டையும் போடுறோம். ஸ்கீம் ஏல ஒரு வருஷத்துக்கு தான் முடிக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் 1 போட்டுங்க பை 100. அதே இந்த வருஷம் போட்டிங்கன்னா 13,900 இன்ட்டு 11 இன்ட்டு 1 பை 100. ஓகேவா, இப்போ இதை அடித்தோம்னா 2 0 அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கேயே 2 0 அடிச்சிடலாம். இது வந்து 14, அதாவது ஒரு பேரில் 14 தான் வரும். 14 வச்சு 139ஐயும் 11 வச்சு 139ஐயும் பெருக்கி அங்கேயும் எழுத போகிறோம் அது நேரம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து 139 14 வச்சு பெருக்கிடுவோம். 4 9 36 6 மிச்சம் 3, 4 3 12, 12 3 12 3 எத்தனை 15க்கு 5 மிச்சம் 1, 1 4 4 1 5. ஓகே, 1னா அப்படியே எழுதிடலாம். 1ஆல் பெருக்கிறது அப்படியே போட்ட வேண்டியது தான், பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டையும் பண்ணோம்னா 6, 14க்கு 4 மிச்சம் 1, 9 1. இந்த அமௌண்ட் இங்கே எழுதிருங்க 1946. அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்குங்க. 139 11 பெருக்கணும்னா 139 139 தான் வரும். இப்போ 9, 12க்கு 2 மிச்சம் 1, 5 1. ஓகே, 1529 இந்த அமௌண்ட் இல்லையாச்சா? அப்படியே கட்டம் போட்டு வச்சுங்க 2 அமௌண்ட்டையும் இல்லையாச்சா? இப்போ இந்த கண்டுபிடிச்சிருங்க பாருங்க, ஒரு வருஷத்துக்கான தனி வட்டி. அதை எடுத்து சென்டர் எழுதப்போம் இல்லையா, அதையும் கட்டம் போட்டுருங்க. ஓகே, இதிலேருந்து இதை கழித்து இங்கே கூட எழுதிடுறோம். ஓகேவா, இதிலேருந்து இதை கழித்து இங்கே கூட எழுதிடுறோம். இதுலேருந்து இதை கழித்து இங்கேயும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக இங்கேயும் டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து இதை கழிச்சிருவோம், கழித்து இங்கே எழுதிடுவோம். அப்போனா 1946 1946 1754 2 ஓகே 9 1. இதில் இது டிஃப்ரெண்ட் பார்த்து இங்கே எழுதணும். ஓகே, எழுதியாச்சு. அதுக்கடுத்து இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்து இங்கே எழுத போகிறோம். 1754 1754 1529. இதுலேருந்து இதை கழிச்சு 1 கொடுத்தோன்னா 14, 14 9 போச்சுன்னா மிச்சம் 5, 4 2 போச்சுன்னா 2, 7 5 போச்சுன்னா 2. ஓகே, இப்போ 225ன்னு வருது. ஓகே தானே? இப்போ இந்த 2 நம்பர் தெரிஞ்சிச்சு. என்னது 225 192. இது ரெண்டுமே நல்ல இஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிக்குங்க. என்ன நம்பர் கிடச்சி 225/192. ஓகே தானே? இப்போ இது ரெண்டையும் சுருக்க போகிறோம். இது 3ஆம் பல்ல சுருக்குவோம் 2 சைடும். 7 3 21 மிச்சம் 1, 5 3 15. ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1 3 3 6 3 18 மிச்சம் 1 4 3. ஓகே, இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போனா மொத்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 13,900. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 75ஐயும் 64ஐயும் கூட்டினோம்னா 139 வருது. ஓகே, இப்போ 139 அப்படின்றது தான் 13,900. அப்படின்னா ஸ்கீம் பியில் இது வந்து ஏ ஸ்கீமில் உள்ளது, இது பி ஸ்கீமில் உள்ள அமௌண்ட். ஓகேவா, ஸ்கீம் பியில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கீம் பியில் உள்ளதுக்கு நம்ம என்ன போட போகிறோம் 64ன்னு போட போகிறோம். போட்டு பாக்ஸ் மெத்தடில் அடிச்சு கொடுக்க போகிறோம். இதுக்கு இது அடித்தோம்னா அப்படியே 100 ஆயிரும். ஓகேவா, இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும்? சரி, 6,400ன்னு வந்துடும்.
அப்போ ஸ்கீம் பியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 6400 ரூபா. ஓகேவா? இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி தோழா.